ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து என்னோட ஸ்பேஸ் ட்ராவலும் அவன் மூணில் டிஸ்கவர் பண்ண அந்த பெயிண்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த சாப்டர் 1138 காட்டின பெயிண்டிங்க்கும் என்எல் மூணில் பார்த்த அந்த பெயிண்டிங்க்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்த அந்த பெயிண்டிங்கை பற்றின ஒரு தியரி சொல்லலான்னு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்க்கும் அந்த பெயிண்டிங்க்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அது ஒழுங்காக உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். என்எல் டிஸ்கவர் பண்ண அந்த பெயிண்டிங்கை பார்க்க முன்னாடி முதல்ல என்எல் யாருன்னு பார்க்கலாம். என்எல் ஸ்கைப்பியாவில் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு மக்களை கொடுமைப்படுத்தின ஒருத்தன். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து கோரோகோரோனோமி, அதாவது லோஜியா டைப்பான இந்த டெவில் ஃப்ரூட் லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ணும். மூணில் உருவான பெர்கன்னு ஒரு ரேஸை சேர்ந்தவன் தான் என்எல். இந்த பெர்கன் யாருன்னு நான் முன்னாடி சொல்கிறேன். தன்னோட ஏஞ்சியஸ்டஸோட இடமான ஃபேரிவத், அதாவது மூணுக்கு போகணுங்கிறது தான் இவனோட அல்டிமேட் கோல். இதுக்காக இவன் ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணிப்பா மேக்சிம்னு. அண்ட் இவன் போகிறதுக்கு முன்னாடி நடந்தது தான் நீங்கள் வந்து ஸ்கைப்பியார்க்கில் பார்த்துருக்கதான் என்எலுக்கும் லூஃபிக்கும் சண்டை நடந்திருக்கும். அண்ட் இந்த சண்டையோட முடிவில் என்எல்ல லூஃபி பீட் பண்ணிப்பான். இருந்தாலும் என்எல் இங்கேருந்து மூணை நோக்கி போகிற மாதிரி அந்த அனிமையில காட்டி முடிச்சுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அனிமையில எந்த இடத்துலையும் காட்டிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து மாங்கா சாப்டர்ஸ்ல காட்டிப்பாங்க. அதாவது ஒரு சில மாங்கா சாப்டர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர் ஸ்டோரின்னு ஒரு விஷயத்த ஓடா நம்மளுக்கு காட்டிருப்பாரு. அதாவது ஒரு சில கேரக்டர்ஸோட முக்கியமான ஸ்டோரிஸை ஒரு சாப்டர்லயும் ஒரு பேஜ் மூலியமா அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுங்கிறத ஓடா நம்மளுக்கு காட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் என்எலோட இந்த கவர் ஸ்டோரியும் நடக்குது. இப்போ அந்த கவர் ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்எல் தன்னோட ஷிப் மேக்ஸிம் மூலியமா எர்த்துல இருந்து மூணுக்கு டிராவல் பண்றான். அண்ட் மூணுல சேஃப் லேண்டிங்கும் ஆயிடுறான். அண்ட் தன்னோட ஏஞ்சஸ்டஸோட இடமான மூணுக்கு வந்த சந்தோஷத்துல அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க சோல்ஜர் யூனிஃபார்ம் போட்ட ஒரு கிரியேச்சர் நிலத்துல விழுந்து கிடக்கிறத பாக்குறான். இந்த நாய் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, செத்தபாம் படிக்கிற மாதிரி செத்து கீழே கிடந்த அந்த கிரியேச்சர் மேல தன்னோட லைட்னிங்க யூஸ் பண்றான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி இல்லாம இவனோட லைட்னிங்க்கு ரியாக்ட் ஆகி அந்த கிரியேச்சர் திரும்ப உயிரோட வருது. அதாவது அது ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஃபார்ம், அதாவது ஒரு ரோபோட். இவனோட அந்த லைட்டிங் மூலியமா சார்ஜ் அப் ஆன அந்த ரோபோட் தனக்கு உயிர் கொடுத்த என்எலுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சல்யூட் பண்ணுது. அண்ட் அந்த ரோபோட்டோட பேர் வந்து லியூட்டினன்ட் ஸ்பேசின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த லியூட்டினன்ட் ஸ்பேசி தன்னோட ஃப்ரெண்ட்ஸான கொலோனல் மேக்ரோ, ஜெனரல் கேலக்சி அண்ட் சர்ஜன் காஸ்மோ கீழே இறந்து கிடக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணுது. அதாவது இந்த ரோபோட்ஸுக்கும் ஸ்பேஸ் பைரட்ஸுக்கும் நடுவுல ஒரு வார் நடந்திருக்கு. அண்ட் அந்த வார்ல லியூட்டினன்ட் ஸ்பேசி தப்பு ஓடி வந்திருக்கான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு. ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்றான். இது நடக்கிற டைம்ல ஸ்பேஸ் பைரட்ஸோட கேப்டன் சீமஸ் அங்க அப்பியர் ஆகி லியூட்டினன்ட் ஸ்பேசியோட முதுகுலையை குத்துறான். அது மட்டும் பண்ணாம சும்மா இருந்த என்எலையும் அட்டாக் பண்ண வரும்போது என்எல் தன்னோட லைட்னிங்கை வச்சு சீமஸ் அட்டாக் பண்ணி நாக் டவுன் பண்றான். அப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதாவது ஸ்பேஸ் பைரட்ஸ் மூணுல இதுக்கு முன்னாடி என்னோட ஏஞ்சஸ்டர்ஸ் வாழ்ந்த இடத்துல ஏதாவது பொக்கிஷம் இருக்குமான்னு அதை கொள்ளையடிக்க இங்க வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் தன்னோட ஏஞ்சஸ்டர்ஸ் வாழ்ந்த ஹோலிலேண்டை இப்படி அவனுக்கு நாசம் பண்றதை பார்த்து ட்ரிகரான என்எல் ஸ்பேஸ் பைரட்ஸை தன்னோட லைட்னிங்கை வச்சு அட்டாக் பண்றான். அண்ட் இது நடக்கிற டைம்ல லியூட்டினன்ட் ஸ்பேசி தன்னோட பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். இந்த லியூட்டினன்ட் ஸ்பேசி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குனது வந்து ப்ரொஃபசர் சுக்கிமி. அதாவது இவர் கராகுரி ஐலாண்டு சேர்ந்தவர். இந்த கராகுரி ஐலாண்ட் வந்து வேகாபாங்கோட பர்த் பிளேஸ். அண்ட் பிராங்கி 2 வருஷம் இந்த பால்டிமோர்லயே ஸ்பெண்ட் பண்ணிப்பான் வேகாபாங்கோட டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்காக. ஒரு நாள் இவங்க எல்லாரும் மூணை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூணுல ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறத பாக்குறாங்க. அண்ட் இந்த ஷாக்ல ப்ரொஃபசர் சுக்கிமி அந்த இடத்துல செத்து போறாரு. அண்ட் ஆஃப்டர் அவரோட ஃபியூனரல் ஸ்பேசி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பலூன் மூலியமா மூணுக்கு டிராவல் பண்றாங்க. எதுக்கான ஸ்பேஸ் பைரட்ஸை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மூணுல ஸ்பேஸ் பைரட்ஸுக்கும் இந்த 4 ரோபோட்ஸுக்கும் நடுவில் சண்டை நடந்திருக்கு. அண்ட் சண்டையில இவங்க 4 பேருமே வந்து டிஃபீட் ஆயிருக்காங்க. இதை நினைச்சு இப்ப ஸ்பேசி வருத்தப்படுறான். என்எல் ஸ்பேஸ் பைரட்ஸ் அட்டாக் பண்றதை பார்த்து ஸ்பேசி சந்தோஷப்படுறான். அண்ட் என்எலுக்கு தேங்க்ஸ் சொல்றான் தன்னோட டாக்டருக்காக பழி வாங்கினதுக்கு. அண்ட் அப்போ என்எல் மறுபடியும் ஸ்பேசி அட்டாக் பண்றான், நீ எதுக்குடா எனக்கு தேங்க்ஸ் சொல்றான்னு. அப்போ ஸ்பேஸ் பைரட்ஸ் தோண்டுன ஒரு ஹோலை என்எல் கண்டுபிடிக்கிறான். அந்த ஹோலுக்குள்ள என்எலோட ஏஞ்சஸ்டஸோட சிட்டி புதஞ்சிருக்கு. அங்கேயும் சும்மா இல்லாம தன்னோட லைட்னிங்கை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஏன்ஷியன்ட் ஆட்டோமேட்டா ரோபோட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறான். அண்ட் அங்கதான் அந்த பெயிண்டிங்ஸை பாக்குறான். இங்கதான் அந்த தியரிஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங்கில் 3 ஸ்கை ரேசஸான பெர்கன்ஸ், ஷாண்டியன்ஸ் அண்ட் ஸ்கைப்பியன்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்கை ரேசஸை பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்கன்ஸ். ஸ்கைப்பியன்ஸ் அண்ட் ஷாண்டியன்ஸ் மாதிரி இவங்களுக்கும் வந்து ரெக்கை இருக்கும். ஆனால் இவங்களோட ரெக்கை மற்றவங்க மாதிரி இல்லாமல் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட லீடர் எனலுக்கு வந்து விங்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ரிங்கில் 4 ட்ரம் ஒட்டின மாதிரி இருந்திருக்கும். இது எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லப்படல. அண்ட் இவங்க மூன்லேருந்து எர்த்துக்கு ட்ராவல் பண்ணி வந்து பெர்கான்னு ஒரு இடத்துல குடியேறிக்காங்க. இந்த பெர்கா சதன் ஸ்கைப்பியாவில் இருக்கு. அண்ட் இப்போ இந்த பெர்கா வந்து இல்லை, ஏன்னா இந்த பெர்கனோட லீடர் எனல் இந்த இடத்த மொத்தம் அழிச்சதா ஒன் பீஸ்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க. மற்ற ஸ்கை ரேசஸ் மாதிரி இல்லாமல் இவங்களுக்குள்ளே நிறைய தோற்ற வேறுபாடுகள் இருக்கு. ஒரு சில பேரோட ஃபேஸ்ல வந்து கோட் மாதிரி இருக்கும். மற்ற சில பேரோட ஃபேஸ்ல வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி இருக்கும். அண்ட் இப்பத்தே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பைரட்ஸ்ல ஃபாலன் மாங் பைரட்ஸோட கேப்டன் உரோகோ காட்டியிருப்பாங்க. அண்ட் இவனோட விங்ஸும் சேம் பெர்கனோட விங்ஸ் மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இது வரைக்கும் சொல்லப்படல இவன் ஒரு பெர்கன் தான்னு. இதை வச்சு நம்ம இவன் ஒரு பெர்கன் அசியூம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் குரூப் வந்து ஷாண்டியன்ஸ். இவங்களோட விங்ஸும் வந்து பார்க்கறதுக்கு ஸ்கைப்பியன்ஸோட விங்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களோட கேரக்டர் டிசைன் வந்து நேட்டிவ் அமெரிக்கன் மாதிரியோட டிசைன் பண்ணிவாரு. இவங்க மூன்லேருந்து வந்து ஜாய் ஐலாண்டில் குடியேறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட லேண்ட் எப்படி ஸ்கை ஐலாண்டுக்கு போச்சுன்னு ஸ்கைப்பியார்க்கில் காட்டிருப்பாங்க. இவங்க அவங்களோட ரேஸை தாண்டி வெளியில இருந்து வர யாரும் நம்புறது இல்லை. காரணம் இவங்களோட லேண்ட் வந்து பூமியில இருந்து வந்தது. அதாவது இவங்களோட மண் வந்து தாவரங்கள் வளர்றதுக்கு ரொம்ப செழிப்பான ஒரு மண். இதனாலே இந்த மண்ணுக்காக ஷாண்டியன்ஸுக்கும் ஸ்கைப்பியன்ஸுக்கும் வார் நடந்திருக்கும். 400 வருஷமா சண்டை போட்டு ஷாண்டியன்ஸ் தோக்கர் நிலைமையில் இருந்தாலும் அவங்க ஸ்டில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் மற்ற ரேசஸை விட இவங்ககிட்ட மத நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். முக்கியமாக இவங்களோட நம்பிக்கைகள் வந்து கோல்டன் பெல்லை சுற்றி தான் இருந்திருக்கும். மத நம்பிக்கையை தாண்டி மூட நம்பிக்கையில் வச்சிருப்பாங்க. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஜெயண்ட் ஸ்னேக்கு கொடுக்குற மூலயமா இவங்களோட டிசீஸ் எல்லாம் க்யூர் ஆகும்னு. ஆஃப்டர் நோலான் தான் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பிரேக் பண்ணியிருப்பான். அண்ட் இவங்களோட ரேஸை தாண்டி வெளியிலேருந்து வந்த ஒருத்தனை இவங்க முதல்ல நம்புறதுன்னா அது நோலான் தான். அண்ட் தேர்ட் ரேஸ் வந்து ஸ்கைப்பியன்ஸ். இவங்களும் மற்ற ரேசஸ் மாதிரி விங்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் பறக்க முடியாது. அண்ட் இவங்களில் ஒரு சில பேரோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்க ஆண்டனா மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து மத நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல மண் மூலியமாக தான் ஒரு நல்ல பிளான்டேஷனை கொண்டு வர முடியும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்களோட நம்பிக்கையெல்லாம் அந்த மண்ணை சுற்றி இருக்கும். காடுன்னு அழைக்கப்படுற லீடிங் கவர்னரோட லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறவங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்துக்காக ஷாண்டியன்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ எந்த சண்டையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் எனல் வந்து குட்டையை குழப்பிருப்பான். அண்ட் இதுக்கப்புறம் நடந்த வந்து நீங்கள் ஸ்கைப்பியார்க்கில் பார்த்துருப்பீங்க. இந்த 3 ஏன்ஷியன்ட் ரேசஸும் ஆரம்பத்தில் மூணில் தான் வாழ்ந்துருக்காங்க. மூணில் அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் குறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பூமிக்கு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க தான் ஆட்டோமேட்டா ரோபோட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனல் பார்க்குற அந்த பெயிண்டிங்கோட எக்ஸ்பிளனேஷனுக்கு வரலாம். இந்த பெயிண்டிங்கில் பெர்கன்ஸ் அண்ட் ஷாண்டியன்ஸ் சேர்ந்து ஓட்டோமாட்டா ரோபோட்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரியும் ஸ்கைப்பியன்ஸ் அந்த ஓட்டோமாட்டாவை லீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த டைமில் நாலேஜ் படி பெர்கன்ஸ் அண்ட் ஷாண்டியன்ஸ் ஸ்கைப்பியன்ஸை விட அட்வான்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் காஸ்டியூம் படி பார்த்தாலும் பெர்கன்ஸ் அண்ட் ஷாண்டியன்ஸோட காஸ்டியூம் வந்து அப்கிரேடடாக இருக்கும். ஆனால் ஸ்கைப்பியன்ஸோட காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் பிளெயினாக தான் இருக்கும். அந்த டைமில் மற்ற 2 ரேசஸை காட்டியும் ஸ்கைப்பியன்ஸ் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருந்துக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட் டைமில் அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸ்கைப்பியன்ஸ் தான் மற்ற 2 ரேசஸை காட்டியும் வெல்த்தியாக இருந்திருப்பாங்க. அண்ட் அதே பெயிண்டிங்கில் ஆட்டோமாட்டா ரோபோட்ஸ் வந்து ஒரு சன்னுக்கு கீழே கிரியேட் ஆகிற மாதிரி காட்டிருப்பாங்க. There are 2 possibilities. ஒன்று ஆட்டோமாட்டா ரோபோட்ஸோட கிரியேஷனுக்கு வந்து சன்லேருந்து ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெண்டாவது இந்த ஆட்டோமாட்டா ரோபோட்ஸோட கிரியேஷன் சன்கவுனிக்காவோட கமாண்டுகள் நடந்துக்கலாம். அண்ட் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சன்கவுனிக்காவுக்கும் மூணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. இன் மை கெஸ் ஸ்கை ரேசஸ் மூணில் ரிசோர்சஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போதான் அங்கே சன்கவுனிக்கா மூணுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. சன்கவுனிக்கா தனக்கிட்ட இந்த பவரையும் ஃபேரிவர்த்தில் இருந்த ரீமெயின் ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமாட்டா ரோபோட்ஸை கிரியேட் பண்ண சொல்றாரு. ஆஃப்டர் தட் ஸ்கை ரேசஸையும் ஆட்டோமாட்டா ரோபோட்ஸையும் ஏற்றிக்கிட்டு தன்னோட ஷிப்பான ப்ளூட்டோன்ல எத்த வந்து சேர்றாரு. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இப்போ லாஸ்டா வந்த சாப்டர்ல இருக்கிற பெயிண்டிங் காட்டிப்பாங்க. அது என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன்.
அண்ட் அதுக்கு அடுத்ததா என்னால் பார்க்குற பெயிண்டிங்கில் ஸ்கை ரேசர்ஸ் 3 பேரும் கையில் பலூன் மாதிரி ஒன்று வச்சுக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பலூனை வந்து லியூட்டனன்ட் ஸ்பேசி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பூமியிலேருந்து மூணுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பலூன் இங்கே வச்சுக்கிறது பார்க்கும்போது இன் மை கெஸ் சன்கவுன் நிக்கா இவங்க 3 பேர் ஒரே இடத்துல வந்து இறக்கி விட்டுருக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட் டைம் லைனில் 3 பேரும் 3 வேற இடத்துல குடியேறின மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பிரிஞ்சு போய்க்காங்க. அண்ட் அந்த பிரிஞ்சு போகிறது தான் இந்த பலூன் மூலியமாக காட்டிருக்கணும். அண்ட் அதே பலூனுக்கு பக்கத்தில் ஒரு ராக்கெட் போகிற மாதிரி காட்டிருப்பாங்க. அந்த ராக்கெட்டில் ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. அதாவது ப்ளூட்டோன் மூலியமா சன்கவுன் நிக்கா, ஸ்கை ரேசர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டா ரோபோட்ஸோட மூன் டு எர்த் டிராவலை இது குறிக்கலாம். இதை குறிக்கிற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை காட்டியிருப்பாங்கன்னு. அதில் நான் ப்ளூட்டோன்னு மென்ஷன் பண்ணதில் வந்து இதே மாதிரி நிறைய கண்கள் இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ ப்ளூட்டோனுக்கும் இந்த கண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு இது வரைக்கும் காட்டப்படல. ஸோ இந்த பெயிண்டிங்லேயே வந்து இந்த ப்ளூட்டோனுக்கும் அந்த ராக்கெட்டுக்கும் தான் கண் இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. இதை தாண்டி சீக்கிங்ஸ் காட்டிருப்பாங்க. அதை நம்ம விடலாம். இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த ப்ளூட்டோனோட ட்ராவலை தான் அந்த ராக்கெட் மாதிரி காட்டிருக்கலாம். அண்ட் இந்த ப்ளூட்டோனில் கண் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ப்ளூட்டோனுக்கு வந்து உயிர் இருக்கலாம். அண்ட் ஒரு ஷிப்புக்கு உயிர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதுக்கு முன்னாடி போயிங் மாரி 1000 நிக்கலாம் ஒரு சோல் இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ளூட்டோனுக்கும் ஒரு சோல் வந்து இருக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துல வந்து சீக்கிங்ஸ் காட்டிருப்பாங்க. அண்ட் அந்த சீக்கிங்ஸுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும். பாசிபிளி இந்த ஆப்ஜெக்ட் வந்து சீக்கிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த அக்வாமேன் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரைடன் மூலியமா அங்கே இருக்கிற சீ கிரீச்சர்ஸை ஆத்தர்காரி கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஸோ அது மாதிரி பொசைடன் இந்த சீக்கிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஃபியூச்சரில் ஷிரோசி இந்த ஆப்ஜெக்டை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி கூட சீன்ஸ் வைக்கலாம் ஓட. அண்ட் மேலே வந்து யுரேனஸ், அதாவது சென்டரில் மதர் ஃப்ளேம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேம் மூலியமாக ஒரு மாஸ் டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கலாம். ஸோ இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்கல. இப்போ காட்டின அந்த பெயிண்டிங்கில் கூட இதை பற்றி அவ்வளோவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணில் இருந்த இந்த ஸ்கை ரேசர்ஸை சன்கவுன் நிக்கா கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பூமிக்கு வந்து இங்கே சண்டை போட்டிருக்காரு. அப்போது அதுக்கு முன்னாடி மூணில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த சீக்கிங்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவங்க எப்படி இதை வரைஞ்சிருப்பாங்கன்னு. ஸோ இங்கே தான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்ங்கிற மேட்ரு வருது. இது என்னன்னு பார்க்கணும்னா உண்மையிலே அப்போ என்ன நடந்துச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்.